வேஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த சர்க்யூட்டை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் கான்செப்டில் இருக்கும். அதாவது R1 R2 R3 R4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 2 இன்புட் அப்படின்றத கொடுத்து 2 அவுட்புட் அப்படின்றத எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக, அதாவது அதில் வந்து ஆஸ்லேஷன் இல்லாமல் ரெசிஸ்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வேஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லோட் செல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா pH சென்சர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோகப்பிள் சென்சர்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் ஆர்டிடி. ஸோ இந்த மாதிரியான சென்சர்ஸோட அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து வேரி ஆகாமல் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்யூட்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் அப்ளிகேஷன்ஸில் தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல இந்த சர்க்யூட்ஸோட நீட் அப்படின்றது இருக்காது.